ஆனந்த வணக்கம் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் நேரடி ஒளிபரப்புல இந்த அற்புதமான மார்கழி கடைசி நாள் பொங்கல் தொடங்கக்கூடிய நாள், தை தொடங்கக்கூடிய நாள், சூரியன் மகர ராசியிலிருந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வரக்கூடிய நாள், சூரியனோட ஆற்றலும் தன்மையும் இந்த பூலோகத்தை பார்த்து அதிகமாக வரக்கூடிய நாள். இந்த நாளை வரவேற்பதற்காகவும் இந்த சூரியனோட தாக்கம் அதிகமாக இருப்பதனால அதற்கு நமஸ்காரங்கள், அதாவது நம்ம வழிபாடுகள், சூரிய வணக்கங்கள் செய்து அதற்குரிய சூட்சமமான விஷயங்களை செய்வதற்காகத்தான் காப்பு கட்டுதல். காப்புனா என்ன? காப்புங்கிற வார்த்தை இயல்பாகவே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பாதுகாத்தல், என்னை காத்துக் கொள்ளுதல், என் சூழலை காற்றுக் கொள்ளுதல், என் குடும்பத்தை காற்றுக் கொள்ளுதல் என்று இயல்பாகவே காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது அம்மன் கோயிலையும் குலதெய்வம் கோயில தான் நடக்கும். அப்படின்னா என்ன? எனக்கு நீங்க பாதுகாப்பா இருங்க. அப்படி மார்கழி குளிர் அதிகரிச்சு தை குளிர் கம்மியாகி வெப்பம் அதிகரிக்கும், சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துல பூலோகத்தை பார்த்து பல்வேறு விதமான வெப்ப சலனங்கள் ஏற்படும். அந்த வெப்ப சலனங்கள் என்ன செய்யும்னா பலவிதமான நோய்களை உருவாக்கும். அந்த நோய்கள் மனிதர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். இப்ப வர நோயை பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நோய் வந்துச்சுன்னா ஊர்ல இருக்கக்கூடிய பல நபர்கள் இறந்து விடுவாங்க. 40 வயசுக்கு மேல வாழ்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்பதான் அதோட தன்மை மாறி இருக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி கால நிலைகள் மாறும் பொழுது மனிதனோட மனோநிலையும் உடல் ஆரோக்கிய நிலையும் மாறும். அதை மாறும் போது அதுக்கு காப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுதான் காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது. இயல்பாகவே 5 விதமான மூலிகை செடிகளை வச்சுதான் காப்பு கட்டுவாங்க. என்ன? ஆவாரம்பூ. ஆவாரத்தை பார்ப்பவர்கள் சாக மாட்டார்கள்னு ஒரு முதுமொழியே இருக்கு. ஆவாரம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க சாகவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு மிக பெரும் மருத்துவ சூட்சம குணம் இருக்கக்கூடியது ஆவாரம்பூ. அதற்கப்புறம் பூளைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பூளை, கண் பூளை மாதிரி இருக்கக்கூடிய பூ அப்படிங்கிறதுக்காக பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேப்பிலை. நம்மளோட தெய்வ வழிபாட்டுல மிக முக்கியமானது வேப்பிலை. வேப்ப மரத்தை மருத்துவ குணம் இருக்குதுங்கிறத விட அம்மனா வழிபட்டங்காட்டிதான் வேப்ப மரத்தை வெட்டாம இருக்காங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஊர்ல காப்பிரைட் வாங்கிட்டு கூட போயிருப்பாங்க. அடுத்தது தும்பை செடி, அதற்கப்புறம் நாய் உருவி செடி, அதற்கப்புறம் தலைப்பூ. இந்த 5 தான் வச்சு கும்பிட்டு இருந்தோம். இப்ப அவைலபிலிட்டி கம்மியா போயிருச்சு, கிடைக்கிற விஷயங்கள் கம்மியா போயிருச்சு. அப்படிங்கிறங்காட்டிக்கு நம்ம இயல்பாக ஆவாரம் பூ பயன்படுத்துறோம், பூளைப்பூ பயன்படுத்துறோம், வேப்பிலை பயன்படுத்துறோம். இந்த 3 தான் கிடைக்குது இயல்பாக. ஆனா 5 வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தை மாதம் முதல் உத்தராயணத்தில் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் நிறைய நோய்கள் மனிதர்களை தாக்கும். மார்கழி மாதம் ஓசான் படலம் பூமிக்கு அருகில் இருப்பதால் அதிக கதிர்வீச்சு பாதிப்பு வராமல் இருக்க வாசலில் கோலமிட்டு மஞ்சள் தெளித்து பசுஞ்சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து அங்கேயே நோய் தடுப்பு சூட்சம முறையை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதற்கு அப்புறம் மார்கழி மாதம் வைகுண்டம் செல்ல வேண்டிய முன்னோர்கள் இங்கே, அதாவது இறந்தவர்கள் எல்லாம் இங்கே தங்கி விடுவாங்க. இறந்தவர்களோட எனர்ஜி எல்லாம் அங்கேயே இருக்கும் போது அந்த எனர்ஜி எல்லாம் மாற்றுவதற்கு வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் வைத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் விரட்டி புது எண்ணங்களை, புது வாழ்வியல் தன்மையை உருவாக்குவதற்காக இந்த மூலிகையை வச்சிருந்தாங்க. அதுல மிக முக்கியமாக வச்சிருக்கக்கூடிய பூ ஆவாரம் பூவிலிருந்து ஒவ்வொன்றா சொல்லலாம். இதுல ஆவாரம் பூ மஞ்சள் நிறமானது, சூரியனோட தாக்கத்தை கம்மி பண்ணும். ஆவாரம் பூ ஒரு காலத்துல எல்லாரும் சமையல் கட்டிலே ஒரு கட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆவாரம் பூ குளிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆவாரம் பூவை பார்த்தாவே மனதுக்கு குளிர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஆவாரம் பூ இருக்கும். சமையல் கட்டு ஜன்னல்ல ஒரு கட்டே கட்டி வச்சிருப்பாங்க ஒரு காலத்துல. அதுவும் நமது கிராமப்புறத்தில் நடைப்பயணம் செல்பவர்கள் இந்த வெப்பத்தாக்கம் வராமல் இருக்க ஆவாரம் பூவை தலையிலையும் கூட வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், ஆவாரம் பூ தலையில வைப்பாங்களா? வைப்பாங்க. அது வெப்பத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை ஆவாரம் பூவுக்கு இருக்கு. உஷ்ணத்தாக்கத்தால் உடல் சூடாக இருப்பதற்கும் உஷ்ணத்தாக்கத்தால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பாதிப்பு ஆகாம இருப்பதற்காகவுமே இந்த ஆவாரம் பூ வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூளைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியது, இது உடலில் உள்ள நீர் சத்து இருக்குல்ல, அந்த சத்துக்களோட தாதுக்களை சமநிலைப்படுத்தும். பேலன்சிங் ஆஃப் வாட்டர்.
ஒரு உடம்புல வந்து தண்ணி கம்மியாச்சுனாலும் அதிகமாச்சுனாலும் பிரச்சனை தான். அவரை சமநிலையை பூளைப்பூ செய்து தரும். அடுத்தது உஷ்ணத்தால் சருமம் பாதிக்கப்பட்டு அம்மை தோல் நோய்கள் வராமல் இருக்க, தோல் சோர்ந்த நோய்கள் வராமல் இருக்க, எதிர்பாராத வைரஸ் நோய்கள் வராமல் இருக்க வேப்பிலையை பயன்படுத்தணும். அடுத்தது நாயுருவி, வெப்பத்தால் பக்கவாதம் வராமல் இருக்க, நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க நாயுருவியை பயன்படுத்தணும். அடுத்தது தும்பை செடி, நல்ல எதிர்ப்பு சக்தியையும் ரத்தத்தில் உள்ள முக்கியமான நீர் பகுதி, இதய நுரையீரலை எல்லாமே வந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது தும்பை செடி. மரபணு நோய்கள், மரபு சார்ந்த குடும்பம் வரக்கூடிய நோயையும் கூட தடுக்கக்கூடிய தன்மை வந்து தும்பை பூக்கு இருக்கு. அடுத்தது தலைப்புல், கணப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் வழக்கத்துல. கணப்புல் நாயனார் ஒரு நாயனாரே இருந்தாரு. தன் இருப்பிடத்தை குளிர்விக்கிறதுக்காக அந்த நாயனாரே இந்த புல்லை பயன்படுத்தி இருக்காரு. வீட்டிற்கு உஷ்ணம் வராமல் இருக்கவும், வீட்டில் இருக்கிறவங்களோட மென்டலி உஷ்ணமாகாமல் இருப்பதற்காகவும் பயன்படுத்தக்கூடியதான் இது. சரி, இதை வைக்கிறதுனால எப்படிங்க நோய் சரியாகும்? இதுதான் சப்ஜெக்ட். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது போய் சொல்லியாச்சு. அது வைக்கிறதுனால இங்கதாங்க சைக்கோ சிம்பிளாலஜி அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அது என்ன சைக்கோ சிம்பிளாலஜி? சைக்கோ அப்படிங்கிறது மனம், சிம்பிளாலஜி அப்படிங்கிறது உருவம். மனமானது சில உருவத்தை, சில பொருளை பார்த்தாலே அதற்குரிய தன்மையை தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த சூட்சமத்தோட ரகசியமே. அதுல இப்ப நான் சொன்னக்கூடிய அந்த ஆவாரம்பூ, வேப்பிலை, பூளைப்பூ இதெல்லாம் வைக்கும் போது அந்த பூவை பார்த்தாலே அந்த பூவிற்கான தன்மை நமக்கு வந்துருமாமாங்க. அதுதாங்க இது சிறப்பு. வந்துருமாமாங்க டவுட் எல்லாம் சொல்ல உறுதியாக சொல்றேன். இப்பவும் கிராமப்புறத்துல காலில் முள்ளு குத்துச்சுன்னா வேப்ப மரத்தை பாரு, பச்சை மரத்தை பாரு, வலிக்காதுங்கவாங்க. ஏன்? பச்சை வந்து ஹீலிங் பவர் இருக்கக்கூடியது. அதை பார்த்துட்டு தேவை வலி சரியாயிடும். மலை மீது பச்சை பசையில் இருக்கக்கூடிய வயல்களை பார்த்தோ அல்லது ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தாவே மென்டலி இருக்கக்கூடிய டிப்ரெஷன், ப்ரெஷரும் கூட சரியாகும். இப்பவும் பாருங்க, இயற்கை மருத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து இது ஒரு தோட்டத்துக்குள்ளேயோ சாலைக்குள்ளேயோ காட்டுக்குள்ளேயோ தான் வச்சிருப்பாங்க. ஏன்? இயற்கையோடு இயற்கையாய் அவங்க அதை பயன்படுத்தும் போதுதான் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதையெல்லாம் நம்ம பெரியவங்க தெரிந்துதான் இதை ஒரு நோன்பா வச்சாதான் கடைபிடிப்பாங்க. இதை வந்து இதுக்காக செய்யணும் விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தா செய்ய மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு கடவுள் பேர் வச்சு அந்த கடவுளை இப்படி வழிபடணும்னு சொல்லி, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி, அதுக்கு ஒரு உணவு வழிமுறைகளை சொல்லி, அதுக்கு ஒரு மந்திரத்தை சொன்னாதான் நம்ம மக்கள் ஓ அப்படியா செயல்படுத்துவாங்களா, நடக்குமா அப்படின்னு கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வச்சு, குரு மேல ஒரு நம்பிக்கை வச்சு, அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு, அது இல்லாம பயத்திலிருந்து வெளிவரதற்கு ஒரு நம்பிக்கையை வச்சு இதை செய்வாங்க. இப்படி செய்யறதோட சூட்சமங்க தாங்க காப்பு கட்டுதல் அப்படிங்கிறதே. சும்மா ஏதோ ஓட்டுல சொருகி வைக்கிறோம் அப்படின்னு இல்லாம இந்த விஷயத்தை தெரிஞ்சு செயல்படுத்துங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னது ஒவ்வொன்று தங்கம் தங்கம். அந்த தங்கமான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சு பயன்படுத்தினாலே நமக்கு செல்வங்கள் பெருகும் பெருகும். ஏன்னா உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் ஆரோக்கிய செல்வம் தான். அந்த செல்வத்தை பெருக்கக்கூடிய ரகசியம் தான் இது எல்லாமே. இதைய நீங்க புரிஞ்சுட்டு உங்களோட வீட்டுல இன்னைக்கு மாலை மறக்காம காப்பு கட்டுங்க. அப்படி காப்பு கட்டும் போது இந்த வழிமுறைகள் எல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்க. அதன் மூலமாக நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளோட குடும்பத்தையும் நல்லா வச்சுக்கலாம். நம்ம முன்னோர்களை இந்த மாதிரியான நாட்கள்ல நினைத்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதும், அவர்களுக்கு வணக்கத்தை சொல்வதும், அவர்களுக்காக நம்ம ஏதோ ஒரு சிறு தான தர்மங்களை செய்வதும் தான் நம்ம வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தும். ஸோ இதைய மனசுல வச்சுக்கிட்டு அனைவருமே இன்னைக்கு வீட்டுல மறக்காம காப்பு கட்டுங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு காப்பாக பாதுகாப்பாக இருக்கணும்னு வேண்டுங்க. அந்த வேண்டுதல் அனைவருக்குமே நன்மையை தரட்டும். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தை பொங்க வைத்து, அன்பை பொங்க வைத்து, செல்வச் செழிப்பை லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பொங்க வைக்கட்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன். உலக மக்கள் அனைவருக்குமே நோய் எதிர்ப்பாற்றல்கள் அதிகரிக்கட்டும், மன ஆரோக்கியங்கள் சிறக்கட்டும், செல்வச் செழிப்பான வாழ்வில் தன்மை அமையட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழரோட ஆதிசூட்சமும் அனைவருக்கும் போய் சேரட்டும். அனைவருக்கும் சிறப்பான வாழ்வியல் தன்மைகள் ஏற்படட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.